சரி, நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, அந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த ஆண்டவரே வாலிபருக்குடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். நீங்கள் எங்களை நடத்துவீராக அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நீர் அழைத்து கொண்டு வாரும். தடையெல்லாம் தேவநீர் மாற்றுவீராக. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியையும் உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா தடைகளையும் தேவ நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, உயர்த்தும் பொழுது தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆண்டவரே இறங்கி வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் நடத்துவீராக. ஆண்டவரே நீர் நடத்துவீராக. இந்நேரம் முதல் முடிவு வரையும் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் எங்களை நிரப்பியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கருவோம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், எத்தனை இடர்கள் சேர்த்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர்கள் சேர்த்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டாம், விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், பாவியின் என்னை பல தள்ளினார். ஆவியில் என்னை கண்டுபிடித்தார். பாவியின் என்னை பல தள்ளினார். ஆவியில் என்னை கண்டுபிடித்தார். ராஜாவும் வந்து என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், சுற்றத்தாரும் காலத்தில் கொள்ளிருந்தார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் கொள்ளிருந்தார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஐயா, உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் எம் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனே உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர். அல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் முழங்கள் படிட்டு கர்த்தரை பார்த்து நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர்.
ஹalleluya. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya. உம்முடைய நாமம் ஊற்றண்ட பரிமள தைலம் ஆண்டவரே, அது மதுரமானது, இனிமையானது ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திர 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 அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்,
உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான ஆமென். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் எங்களுக்கு ஜீவன், உம்முடைய வசனம் எங்களுக்கு ஜீவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவன் கொடுத்தது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவ அப்பமாகி இருக்கிற உம்முடைய வேத வசனம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே உயிரிடை செய்கிறதா இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதன் ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளலாம். ஜெப பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இடைப்படும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று நாம்
தேசத்திற்காக ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். முதலாவதாக ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே அதிகமான வெயில் இருக்கிறதுனால ஸ்தோத்திரம், அநேக இடங்களிலே தண்ணீர் தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. சென்னை மாவட்டங்களிலெல்லாம் தண்ணீர் கொஞ்சம் தட்டுப்பட ஆரம்பிச்சிட்டனால சிக்கனமாய் பயன்படுத்தணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி கொண்டு இருக்கிறது. அதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நாட்களிலே கத்தர் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு மழையை கத்தர் கொடுக்கணும். கோடை மழையை கத்தர் நம்மளுக்கு கொடுக்கணும். ஒரு சில இடங்களில் பெய்து இருந்தாலும் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கத்தர் நல்ல ஒரு மழையை கத்தர் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறதான ஒரு நல்ல ஒரு மழையை கத்தர் இந்த நாட்களில் கத்தர் கொடுக்கணும். தேவன் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் நம்முடைய தெய்வம். நம்முடைய மாநிலத்துக்காக எல்லாரும் நம்ம வாரத்தோடு சோமணும். அந்த நாட்களில் அதிகமான வெயில் தக்கத்தினால எத்தனையோ பாதிப்புகள், எத்தனையோ பேர்களுக்கு அநேக விதமான நோய்கள் இதனால் வருகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதற்காக நாம் ஜெபம் ஸ்தோத்திரம். தேவன் நம்மளுக்கு நல்ல ஒரு கால சூழ்நிலையை இந்த நாட்களிலே அவர் தரும்படியாக, என்றைக்கு இல்லாத அளவு வெயில் நம்மளுக்கு இருக்குது. கத்தர் அது எல்லாம் மாற்றும்படியாக, கத்தர் எல்லாம் மாற்றும்படியாக, கால சூழ்நிலை கத்தர் மாற்றும்படியாக நல்ல ஒரு மழையை கத்தர் நம்மளுக்கு தேவையை சந்திக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, தண்ணீர் தேவையை தேவன் சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரம் கத்தர் உதவி செய்யணும். அது மாதிரி விவசாயத்துக்கு தண்ணீர் தேவைப்படணும். கத்தர் உதவி செய்யும்படியாக, கத்தர் உதவி செய்யும்படியாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கம் நம்மளுக்கு கிடைக்கும்படியாக நம்முடைய மாநிலத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெபம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாடு மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் பாதிப்பு அடையாதவாறு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதனால் எந்த விதமான உடல் விளைவுகள் எதுவும் வராதவாறு தேவன் ஆண்டவரே நல்ல ஒரு கால சூழ்நிலையை, நல்ல ஒரு கால சூழ்நிலையை, நல்ல ஒரு காற்றோட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு தரணும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எங்கள் தேவைகளை கர்த்தர் நீர் பூர்த்தி செய்வீராக. எங்கள் ஜனங்களின் தேவைகளை கர்த்தர் நீர் பூர்த்தி செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மழையை கர்த்தர் இந்த நாட்களில் தேவன் கட்டளிடணும். கோடை மழை கர்த்தர் ஆண்டவரை கட்டளிடணும். வெப்பத்தை தணிக்கத்தக்கதாக, எங்கள் தாகத்தை தீர்க்கத்தக்கதாக ஆண்டவர் எந்த விதமான தண்ணீர் பஞ்சங்கள் ஆண்டவரே முன்பு போல வந்துவிடக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். விசேஷமாக சென்னை மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்யணும். கர்த்தர் நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கொடுக்கணும். சேமத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நீர் கட்டளையிடணும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயற்கையை ஆளுகை செய்கிற தேவன் நீர், இயற்கையை ஆளுகை செய்கிற தேவன் நீர், நீ வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பூமியின் மேலே மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரே ஸ்தோத்திர பனியை பொழிய பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரை கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் எங்கள் மாநிலத்துக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிற தேவனுடைய இரக்கம் கிடைக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய தயவு கிடைக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைப்பதாக ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் எங்கள் ஜனங்களை இந்த நாட்களில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாடு மாநிலத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு கால சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து நீங்கள் நடத்துறதுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்படி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்த நல்ல கால சூழ்நிலைகளை நல்ல ஒரு மழையை தேவன்களை கொடுக்க போறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக எத்தனையோ கொலைகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. ஸ்தோத்திரம் இந்த நிலைமை எல்லாம் மாறணும். ஆணவ கொலைகள் மாறணும். ஸ்தோத்திரம் தற்கொலையின் ஆவிகள் ஸ்தோத்திரம் நம்ம தேசத்தை விட்டு அகன்று போகணும். ஸ்தோத்திரம் உயிரை குடிக்க நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியல் எல்லாம்
தேவன் அழித்து போடும்படியாக, விபத்துகளினால் அழிவுகள் எத்தனையோ ரத்தங்கள் நம்முடைய தேசத்தில் சிந்தப்படுது, அது எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக ஸ்தோத்திரம். தேவன் நம் ஸ்தோத்திரம் நம்ம ஜனத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். இதற்காக நாம் ஜெபம் எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பகையை தூண்டுகிற பொல்லாத ஹல்லேலூயா இந்த ஆவிகள், கோபத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் ஹல்லேலூயா இயேசுவே, அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படணும், எல்லாம் அழிக்கப்படணும் ஆண்டவரே. ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து அழிக்கப்படணும் ஆண்டவரே. எத்தனையோ ஆணவ கொலைகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்குது ஆண்டவரே. அப்பா எத்தனையோ இடங்களில் வெளியே தெரியாமல் எத்தனையோ இடங்களில் நடக்குது. கர்த்தர் அந்த நிலைமையை நீர் மாற்றணும் ஆண்டவரே. ஜாதி வெறியினால் கொலைகள் நடக்குது, அந்த நிலைமையை கர்த்தர் நீர் மாற்ற வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். தேவன் எங்கள் தேசத்தின் ஜனங்களை கர்த்தரை காத்துக்கொள்ளுங்க. எல்லா பகைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோபத்தையும் கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக. தேவனீர் எடுத்து போடுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எடுத்து போடுங்க. ஜனங்களை விட்டு இந்த பிரிவின் ஆவிகள் அகன்று போவதாக, பிரிவின் ஆவிகள் அகன்று போவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிலருடைய மனிதரின் தூண்டுதல்களினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா அகித்தோப்பிலின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவர். தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்புவதற்கு அகித்தோப்பிலின் பொல்லாத ஆலோசனை இருந்தது ஆண்டவரே. அதை நிர்மூலமாக்கின தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசங்களுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கலவரத்தை தூண்டத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், வன்மத்தை தூண்டத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரிவினைகளை தூண்டத்தக்கதாக செயல்படுகிற எல்லா விதமான அகித்தோப்புலின் ஆண்டவரே ஆவிகளை கர்த்தர் நீர் அழித்து போட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திர 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 ஆண்டவரே ஸ்தோத்திர. இனி கொலைகள் நடக்கக்கூடாது, ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது, ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாது. கர்த்தர் எங்கள் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் ஆண்டவரே மன நிறைவையும் கர்த்தர் நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர அன்பை கர்த்தர் கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அப்படி கிரியை செய்கிறதற்காக ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்யறதுக்காக சாத்தான் கிரியில் அழித்துப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை ஆண்டவரே, தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை தேசத்தை விட்டு அகன்று போவதாக, எங்க பட்டணத்தை விட்டு ஆண்டவரே எங்க பகுதியை விட்டு அகன்று போவதாக ஆண்டவரே ஸ்தோத்திர. ஜனங்களை வாழ விடாமல் தடுக்கிற ஆண்டவரே சத்துருவின் கிரியைகள், சத்துருவின் சத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்துருவானது கடைசி நாட்கள் எவனை விழுங்கலாமோன்னு வருகிறான் ஆண்டவரே. கர்த்தர் அதை எல்லாம் நிர்மூலமாக்கி நீர் அழித்துப்படுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. வாழ்வை ஆண்டவரே, வாழ்வை கசப்பாக்குகிற அந்த சாத்துருவின் கிரியைகள், சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக, எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நிலைமையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக, சிந்தையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. நீர் வாழ்வு கொடுக்கிற தெய்வன், நீர் வாழ்வு கொடுக்கிற தெய்வன் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனிமே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கள் தேசங்களில், எங்கள் பட்டணங்களில், பகுதிகளில் நடக்கக்கூடாது. கர்த்தர் எல்லா ஆவிகளையும் நிர்மூலமாக்கி அழித்து போடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே விபத்துகளினால் எத்தனை அழிவுகள் ஆண்டவரே. அந்த நிலைமையை கர்த்தர் நீர் மாற்றணும், அந்த நிலைமையை கர்த்தர் நீர் மாற்றணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் எந்த விதமான இரத்த சிந்தல் காணப்படக்கூடாது, இரத்த சிந்தல் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய ஆண்டவரே பாதுகாப்பு எங்கள் ஜனங்களுக்கு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் தேசங்களில் எந்த விதமான கலவரங்கள் வரக்கூடாது, இந்த நாட்களில் எந்த விதமான கலவரங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும், எங்கள் ஜனங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்கள் விழிப்பாய் செயல்படத்தக்கதாக, ஜனங்கள் இந்த நாட்களில் விழிப்பாய் செயல்படத்தக்கதாக, ஜனங்களுக்குள்ள ஒரு அன்பு சமாதானத்தையும் கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் நேசித்து அன்போடு ஆண்டவரே அரவணைக்கத்தக்கதான ஒரு இருதயங்களை எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கும் கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் சமாதானமாய் வாழ, எங்கள் தேசம் சமாதானமாய் வாழ ஆண்டவரே. எங்கள் தேசம் மகிழ்ச்சியாய் காணப்பட ஆண்டவரே. அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் நீர் அழித்து போடுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு. கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்
செய்யற கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க சமாதானத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, நம்முடைய தேர்தலுக்காக இன்னும் சில இடங்களில் நடத்தப்பட போகிற தேர்தலுக்காக கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம். எல்லா விதமான தந்திரங்கள், பிசாசின் ஆளுகைகள் இந்த நாட்களில் அழிக்கப்படணும். தெய்வன் ஒருவர் உண்டு என்பதை தேசம் அறிந்து கொள்ளணும். அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் ஒருவர் உண்டு, உலகத்தை உண்டாக்கின ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு என்பதை நம்முடைய தேசம் இந்த நாட்களில் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாக இந்த தேர்தலில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நம்ம ஜெபம். ஸ்தோத்திரம். இனி மீதியான நடைபெற போகிற ஸ்தோத்திரம் தேர்தலுக்காக, வட இந்தியாவில் நடைபெற தேர்தலுக்காக கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக ஜனங்கள் விழிப்பாய் செயல்படத்தக்கதாக, ஜனங்கள் ஞானமாய் செயல்படத்தக்கதாக கர்த்தர் நல்ல ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் நல்ல ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். சரியாய் வாக்களிக்கணும். ஸ்தோத்திரம். எந்த விதமான மதவாதிகளுக்கு ஜனங்கள் செவி கொடுத்து போகாத பாரு, அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு மயங்கி போகாத பாரு கர்த்தர் உதவி செய்யும்படியா, ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்யும்படியாக அப்படிப்பட்டான ஸ்தோத்திரம் பேச்சுகளை பேசுகிறவர்களை கர்த்தர் அவர் எல்லாம் குளறுபடி ஆக்கி போடணும். அவங்களுக்குள்ள ஒரு குளறுபடி ஆக்கி போடணும். அல்லேலூயா. தேவன் எல்லா ஜனத்தையும் நேசிக்கிறவர், எல்லா ஜனத்தையும் நேசிக்கிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்டான தவறான காரியங்களை ஸ்தோத்திரம் பேசுகிறவருடைய வாய்களெல்லாம் கர்த்தர் குளறுபடி ஆக்கி போடணும். எல்லாம் கர்த்தர் நிர்மலமாக்கி போடணும். தேவன் ஒருவர் உண்டு என்பதை நம்முடைய தேசம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யணும். இந்த தேர்தலில் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நல்ல ஒரு புதிய பிரதமரை கர்த்தர் இந்த நாட்களில் 2024 ஜூன் மாதம் நம்மளுக்கு தரணும். ஜூன் மாதம் நம்மளுக்கு தரணும். அல்லேலூயா. நல்லா படித்த, ஞானமுள்ள, அறிவுள்ள, நிர்வாகத்தை நடத்த தெரிந்த நல்ல ஒரு பிரதமரை கர்த்தர் நம்மளுக்கு தரும்படியாக. அல்லேலூயா அல்லேலூயா. மதத்தை வைத்துக்கொண்டு யாரும் உள்ள வரக்கூடாது. கர்த்தர் கிரியை செய்ய. நம்முடைய தேசம் ஜனநாயகம் உள்ள நாடு. அல்லேலூயா. வெளியிலே அப்படி பேசிக்கொண்டு உள்ள ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் அந்த ஆவி கிரியை செய்து கொண்டு எல்லாம் நிர்மலமாக்கணும். எல்லாம் கர்த்தர் குளறுபடி ஆக்கி போடும்படியாக, கர்த்தர் எல்லாவற்றையும் பைத்தியமாக்கி போடத்தக்கதாக. அல்லேலூயா. ஜனங்களை பிரிக்கிற அந்த பொல்லாத சத்துருவின் கிரியெல்லாம் அழித்து போடும்படியாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தேர்தலில் கர்த்தருடைய கரம் இருக்கணும். நம்முடைய ஜனங்கள் தேசம் பார்க்கத்தக்கதாக. அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்யும்படியாக. அப்பாவுக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எல்லா ஜனங்களும் வாக்களிக்கணும். வாக்களிக்கிற இடங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். எந்த விதமான குளறுபடிகள் நடக்கக்கூடாது. ஆண்டவர் எந்த விதமான வன்முறைகள் அந்த நாட்களில் நடக்கக்கூடாது. எந்தெந்த இடங்களில் வாக்குப்பதிவு நடக்குது அந்த இடங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு ஜனங்களுக்கு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் நடத்துகிற ஒவ்வொருவரும் நேர்மையாய் செயல்படத்தக்கதாக, காவல்துறை நேர்மையாய் செயல்படத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்யணும். எந்த விதமான அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் செவி கொடுத்து போகாதவாறு தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் தைரியமாய் அவர்கள் ஆண்டவரே நேர்மையாய் அதை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் அப்படிப்பட்ட தைரியமுள்ள ஆவிய ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். மீதம் மூலம் நடக்கிற ஒவ்வொரு தேர்தல்களிலும் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே உங்களுடைய கரம் இருக்கட்டும், உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எங்கள் தேசத்துக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். வாக்கு எண்ணிக்கிற வரையிலோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்துக்கு இருக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தலில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்யணும். தேசம் பார்க்கணும். ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆளுகிற தலைவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேர்ந்தெடுத்து நீர் அமர்த்துகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசங்களிலே நல்ல ஒரு தலைவரை கர்த்தர் நீர் தர போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு தேவன் பெரிய காரியங்கள் தேசத்துக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே ஒரு சில ஜெபங்களை எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இயேசப்பா நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரோம். சரி, நம்ம நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறுவோம். யோவான் 5ஆம் அதிகாரம். நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவங்கள் தான். யோவான் 5ஆம் அதிகாரம்.
அதில் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 5:5. போதும். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு அவர் போனார். அங்கே எருசலேம் மாட்டு வாசலில் அருகே அங்கே 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த மண்டபத்தில் அநேக வியாதியஸ்தர்கள், சப்பானிகள், குருடர்கள் அநேகர் இருந்தார்கள் சொல்லி வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அங்கே அந்த பெதஸ்தா அப்படிங்கிற அந்த குளத்தில் ஒரு சில சமயங்களில் கலக்கப்படும் போது அந்த மண்டபத்தில் தங்கியிருக்கிறவர்கள் யார் முதல்ல முந்தி அங்கே அந்த குளத்துக்குள்ளே இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர்கள் சுஸ்தமாவார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அங்கே போடப்பட்டு இருக்கிறது. இதில் இவன் அநேக காரியங்களை பார்க்கிறான். வேதம் சொல்லுது 38 வருஷம் அவன் வியாதி கொண்டிருந்த அந்த மனுஷன். ஓரளவு எத்தனை வருஷம் அவன் அந்த எருசலேம் ஆட்டு வாசல் இருக்கிற அந்த மண்டபத்தில் அந்த குளத்தின் அருகே இருந்தான்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 38 வருஷம் அந்த வியாதி அவனுக்கு இருந்தது, அவன் படுக்கையாய் கிடந்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷனை படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை கேட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதாவது அவன் அநேக நாட்களாக அவன் காத்து கொண்டு இருந்தான். அவனுடைய விடுதலைக்காக அநேக நாட்கள் முதலாவது அவன் காத்து கொண்டு இருந்தான். அதுதான் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கீழே பாருங்க, தண்ணீர் எப்போது கலங்கும் என்று அங்கே இருக்கிறவர்கள் காத்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவனும் என்ன செஞ்சிருப்பான், தண்ணீர் எப்போ கலக்கப்படும் அப்படின்னு இவனும் ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செஞ்சிருப்பான், காத்து கொண்டு இருப்பான். தண்ணீர் எப்போ கலக்கும், நம்ம எப்படியாவது நம்ம முதல்ல முந்தி போய் அந்த குளத்தில் இறங்கிட மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு காத்திருக்குதல், ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். ஏன்னா அதில் இருந்த அனைவரும் என்ன செஞ்சாங்க, எப்பவும் குளம் கலக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருந்தாங்க. காத்து கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அனுபவம். அது ரொம்ப லேசாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. காத்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அது எப்போ நடக்கும், அது எப்போ நம்மளுக்கு விடுதலை உண்டாகும், எப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், எப்போ நாம் உயர்த்தப்படுவோம் அப்படிங்கிறத, எப்போ நம்முடைய நோய் குணமாகும் அப்படிங்கிறத நம்ம காத்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு அனுபவம். அந்த அனுபவம் கிட்டத்தட்ட 38 வருஷம் அவனுக்கு அந்த வியாதி அவன் சரீரத்தில் இருக்குது. ஆனால் அவன் என்ன செய்கிறான், சுகத்துக்காக என்ன செய்கிறான், அவன் முதலாவது என்ன செஞ்சான், காத்து கொண்டு இருந்தான். ஆனால் இயேசு அவனை பார்க்கும்போது வெகு காலமாய் அவன் வியாதிஸ்தன் என்று அறிந்து அப்படின்னு சொல்லி இயேசு அங்கே அறிந்ததை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு வசனம் இருக்குது இல்லையா, ஏசாயா 31:41, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். ஆமாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, புது பலன். அப்போ அவன் அநேக நாள் காத்து கொண்டு இருந்தான். அவனால் முயற்சி செய்யும், அதாவது அவன் இறங்க முடியாது. படுத்திருந்த அவனை தான் சொல்ல வேதம் சொல்லுது. அவனுக்கு உதவி செய்யும் ஒரு நபரும் அவனுக்கு இல்லை. அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து அவன் காத்து கொண்டிருக்கிறதை பார்த்து ஆண்டவரே இயேசுவே நேரடியாக அவன் இடத்துல போய் அவனை என்ன செய்கிறார், அவன் இடத்துல கேட்குறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? காத்திருக்கும் போது தேவனே நம்மளுக்கு என்ன செய்வார், நம்மளுக்கு ஆமாம் எதுக்கு காத்திருக்குமோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தேவனே கர்த்தரே அதை என்ன செய்வார், அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி நாம் இதில் அறிந்து கொள்கிறோம். மற்றவங்கெல்லாம் அநேகர் அவன் சொல்லுகிறான் அந்த 7ஆம் வசனத்தில், அதற்கு ஆண்டவரை தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான். அதாவது முயற்சி பண்ணுறான், ஆனால் இன்னொருத்தன் முங்கி அவன் சுகமாகி போகிறதெல்லாம் பார்க்குறான்.
ஆனால் அதுதான் காத்திருக்கல பெரிய கஷ்டம். அவங்களும் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, உள்ளே விழுந்து போயிடுறாங்க. இவன் போகிறதுக்குள்ளேயும் மறுபடியும் காத்திருக்கணும். எப்போ குளம் கலக்கப்படுங்கிறது தெரியாது. இவன் ஒரு டேட் இருக்குது, இந்த டேட்டில் இந்த மாதத்தில் இத்தனை வாரத்தில் குளம் கலக்கப்படுன்னா அதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் எப்போ கலக்கப்படுங்கிறதும் தெரியாது. ஆனால் காத்திருக்கிறதுல இப்படிப்பட்ட அனுபவங்களாம் நம்ம என்ன செய்யணும், கடந்து தான் போகணும். சிலர் வாழ்க்கையில் சீக்கிரமாக அற்புதம் நடக்கும், சிலர் வாழ்க்கையில் அற்புதம் என்ன செய்யாது, நடக்காது. நான் எனக்கு பிந்தி தான் இந்த மண்டலத்துக்கு வந்தான் இல்லையா. இவன் ஒரு 38 வருஷம் இருக்கானா, இன்னொருத்தன் அந்த மாதமே வந்திருக்கலாம், அற்புதம் நடந்த மாதமே என்ன செஞ்சுக்கலாம், வியாதிப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், குளம் கலக்கப்படும் அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு வந்திருக்கலாம். அவன் இவனுக்கு முன்பாக அவன் என்ன செஞ்சிருக்கலாம், சுகத்தை பெற்றுக்கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நம்மளுக்கு பின்பாக வந்து அவன் சுகமாயிட்டு போகிறான். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளுக்கு முன்னக்கூட்டி இவனுக்கு அற்புதம் நடக்குது, நம்மளுக்கு இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு காத்திருக்கிறதுல நம்மளுக்கு ஒரு சோர்வுகள் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட காத்திருக்கிறதுல தேவனே நம்ம கூட வந்து நம்மளுக்கு என்ன செய்வார், அவர் உதவி செய்வார், நம்மளை உயர்த்துவார். நம்ம எதில் காத்திருக்கோமோ கர்த்தரே நம்மளுக்கு அதை என்ன செய்வார், அதை நிறைவேற்றுவார். அதுதான் புது பலன். கழுகுகளை போலத்தக்கதான ஒரு புதிய பலனை அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவனுக்கு கேட்குறாரு, சுத்தமாக விரும்புகிறாயா கேட்ட உடனே அவன் சொல்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார், இயேசு உடனே அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படி சொன்ன உடனே ஒரு வல்லமை அவனுக்குள்ளே சின்னிச்சு இறங்கி இருக்கணும். உடனே அவன் என்ன செஞ்சான், எழுந்து என்ன செஞ்சான், நடந்து அவன் போனான். அப்போது இயேசு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு கொண்டு போய் விடுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு இருக்கிறான். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்ன உடனே, எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே அவன் வாழ்க்கை என்ன செஞ்சது, அற்புதம் என்ன செஞ்சது, நடந்தது. தேவனுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை என்ன செய்யுது இருக்குது. நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம், காத்திருக்கும் போது ஆண்டவர் அநேக வேதத்தை வாசிக்கும் போது நம்ம காத்திருப்போம் ஒரு காரியத்துக்காக நம்மளுக்கு. ஆனால் அநேக பைபிளை படிக்கும்போது காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளை உருவாக்கும், அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும், நம்மளை பலப்படுத்தும். அதுதான் அவனை சுகமாக்கினது. சங்கீதம் 107 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20வது வசனத்தை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை காத்திருக்கும் போது கர்த்தருடைய வசனம் நம்மளை பலப்படுத்தும். அதுதான் பெரிய புதிய பலன். அது நம்மளை உறுதிப்படுத்தும். உனக்கு நடக்க போகுது, நீ காத்திருக்கிறது உனக்கு நிறைவேறப் போகுது அப்படிங்கிறது தேவனுடைய வசனம் நம்மளை அது என்ன செய்யும், அதற்கான காரியங்களை அது நடப்பிக்கும், அற்புதங்களை செய்யும். அதுதான் இயேசு வந்து கேட்குற, சத்தமாக்க விரும்புகிறியா கேட்ட உடனே அப்படி தொட்டு அவனை சுகப்படுத்தலை, அவனை கால்களில் தொட்டு சுகப்படுத்தலை. எப்படி சொன்னார்னா, அவனை சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடதான் ஒரு வார்த்தை சொன்னார். வசனம், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே அவன் உடனே என்ன செஞ்சான், 9வது வசனத்தில் அந்த மனுஷன் சத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறதுல கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்கணும், அது முக்கியம். நம்ம ஜெபம் பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வேதத்தை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன செய்யும், அது நம்மளுக்கு அந்த அற்புதத்துக்கு நேராக, நம்ம எதற்கு காத்திருக்கோமோ அதற்கு நேராக என்ன செய்யும், நடத்தும். ஆண்டவர் உடனே அவனை தொட்டு சுகப்படுத்தலை, வார்த்தை தான் சொன்னார். அந்த வார்த்தையில் வல்லமை அவனுக்கு வெளிப்பட்டது. அவன் உடனே சுஸ்தமாகி என்ன செஞ்சான், கடந்து போனதை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சில காரியங்கள் நடக்குது. ஓய்வு நாளில் அற்புதம் செஞ்சனால இயேசு விலகி இருந்தார். அப்போ அன்னைக்கு சொன்னாங்க, நீ செய்கிற காரியம் என்ன, ஓய்வு நாட்களில் படுக்கை எடுத்துக்கொண்டு போவது நியாயமல்ல அப்படின்னு கேட்குறேன். இல்லை, என்னை சுஸ்தமாக்கினவர் என்ன செஞ்சார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னார், அவருடைய வார்த்தையின்படி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை சுஸ்தமாக்கினவன் யாருன்னு கேட்கும்போது அவனுக்கு தெரியலை. அப்போ உனக்கு தெரியலை யார் என்ன சுஸ்தமாக்கினான். ஆனால் அவன் தேவாலயத்தில் இருக்கும்போது இயேசு அங்கே போய் அவனை என்ன செஞ்சார், இனி அதிக கேடான ஒன்றும் செய்யாத, பாவம் செய்யாத, உன் பாவத்தை நான் மன்னித்துட்டேன், உன்னை குணமாக்கிட்டேன், நீ காத்திருந்த காரியத்துக்கு நான் அற்புதங்களை செஞ்சுட்டேன், இனி என்ன செய்,
என்னை முழுமையாய் பின்பற்று, இனி என்னை விட்டு விடாத வார்த்தைகளை. ஆமாம், தேவாலயத்தில் தான் ஆண்டவர்னு பார்த்தார். அவனுக்கு ஆண்டவருக்கே சந்தோஷமாக இருந்திருக்கும். தேவாலயத்துக்கு அற்புதம் செஞ்ச உடனே தேவாலயத்துக்கு வந்துட்டானேன்னு சொல்லி ஆண்டவர் தேவாலயத்தில் அவனை கண்டு இனி அதிக கேடான ஒன்றும் செய்யாதே அப்படின்னு சொன்ன உடனே வேறு இயேசு கிறிஸ்து அறிந்து அவர்களிடத்துல போய் சொல்கிறான், என்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பாவத்தையும் மன்னிக்கிற ஒரு தேவன். அது மாத்திரம் இல்லை, காத்திருந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. அது எதில் நம்ம எந்த அளவில் நம்ம இருக்கிறோமோ காத்திருக்கும் போது அதே லெவலில் அற்புதம் பெற்றுக்கொண்ட பிறகும் தேவனோடு கூட உறவில் ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, தேவனுக்கென்று நம்ம செயல்படுகிறதுல நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். சிலர் அற்புதம் பெற்றுக்கொண்டேன்னு அப்படியே போயிடுவாங்க. அற்புதம் பெற்றுக்கொண்டேன்னு அவ்வளோ அப்படியே டோட்டலாக ஆமாம் எல்லாமே குறைஞ்சிடும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இன்னும் அதிகமாக அவரிடத்துல என்ன செய்யணும்? கர்த்தருடைய காரியத்தில், வேத வாசிப்பில், ஜெபத்தில் நம்ம என்ன செய்யணும்? நாம் இருக்கணும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இலக்கிய போகணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஆமாம் ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்லி அந்த நேரத்தை சாட்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? எல்லா காரியத்திலும் பின்வாங்கிடக்கூடாது. அநேகர் நான் பார்த்துருக்கிறேன், அநேக கிறிஸ்தவர்கள் கூட அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லுகிற சாக்கு போக்குகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக தான் தேவனை நாம் என்ன செய்யணும்? தேடணும். அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? காணப்படணும். ஆனால் இவன் 38 வருஷம் தன்னுடைய விடுதலைக்காக காத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு முன்பாக வந்தவங்களாம் அற்புதம் பெற்று கொண்டு போனாங்க. அதுதான் வேதனையோடு சொல்லுகிறான் 7 வசனத்தில், நான் போகிறதுக்குள்ள வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான், அவன் சுகமாகி போய்கிறான். எனக்கு முன்பாக அவனுக்கு அற்புதம் நடந்து அவன் போய்கிறான். ஆனால் நான் காத்திருக்கிறேன்னு நினைக்கிங்களா? இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில் அவரே பிரத்யட்சமாக அவர் வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையை நம்மளை தைரியப்படுத்தி அந்த வார்த்தை நம்ம காத்திருக்கிறதுக்கான அந்த எந்த காரியத்தை காத்திருக்கோமோ அந்த காரியத்தில் தேவன் அவர் அற்புதம் செய்ய அவர் உண்மையுள்ள ஒரு தேவன். கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அப்படி நிறைவேற்றி அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எந்த காரியத்துக்காக காத்திருக்கிறோமோ அதை எல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. எதற்காக நான் காத்திருக்கிறேன்? இவ்வளோ நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையில் எனக்கு முன்பாக வந்தவங்களாம் அற்புதம் பெற்று கொண்டு போகிறாங்க, எனக்கு பின்பு வந்தவங்களாம். ஆனால் நான் இன்னும் காத்திருக்கிறேன். தேவன் என் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் செய்யுங்களே, இன்னும் கிரியை செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆண்டவரே உனக்கு இருந்து நீ எதற்கு காத்திருக்கிறாயோ அதில் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ சும்மா காத்திருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. சும்மா பேச்சு வாக்கில் சொல்லி கொண்டிருக்கிற பிரச்சனை இல்லை. தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணணும். தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணணும். எப்படி அவன் பெதஸ்தா குளம் அற்புதம் செய்கிற இடத்துல தான் அவன் இருந்தான். அற்புதம் செய்கிற இடத்துல தான் காத்து கொண்டே இருந்தான். ஆனால் நம்ம அற்புதம் செய்கிற இடம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பாதம். அதில் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். சும்மா நம்ம சொல்லி கொண்டிருக்கிறது, இதற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், தேவன் அற்புதம் செய்ய மாட்டேங்கன்னு சொல்லக்கூடாது. எதில் நீ காத்திருக்கணும்னா தேவன் அற்புதம் செய்கிற இடத்துல நாம் காத்திருக்கணும். ஆண்டவரே எனக்கு நீர் அற்புதம் செய்யும், எனக்கு அற்புதம் செய்யும். நீ ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தை ஏதன் சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் நான் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்லுது. ஆண்டு இயேசுப்பா எனக்கு அற்புதம் செய்யும், இதற்கு நான் காத்திருக்கிறேன், அற்புதம் செய்யணும். ஜெபம் பண்ணி கொண்டே இரு. நீ ஜெபம் பண்ணி முடித்துட்டு கொஞ்ச நேரம் வேதத்தை படி. கொஞ்ச நேரம் வேதத்தை படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். விசுவாசம் உள்ள வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளணும். வாக்குத்தத்தமான வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்யணும். அதுதான் பலன். கர்த்தருடைய வசனம் அதுதான் பலன். சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி காத்துக்கொண்டு அதற்காக ஜெபம் பண்ணி வேதத்தை படிக்கும்போது கர்த்தர் வசனத்தை நம்மளுக்கு தருவார். கர்த்தர் நம்மளுக்கு வசனத்தை தருவார். அந்த 38 வருஷம் இல்லை, அந்த 38 வருஷம் இந்த யாதீசனை தேவன் தொட்டு சுகப்படுத்தல, வார்த்தை தான் சொன்னார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அவனை தொடல. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள வல்லமையாய் வெளிப்பட்டது. அந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது அது நம்ம காத்து கொண்டிருக்கிறதற்கான காரியங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் எந்தெந்த காரியத்தை காத்திருக்கீங்களோ அதற்காக நினைத்துக்கொள்ளுங்க. அதை நினைத்துக்கொள்ளுன்னு கேளுங்க தேவனிடத்தில். அப்பா ஆண்டவரே சம்பவத்திலிருந்து இதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் காத்து கொண்டிருக்கிற இந்த காரியத்துக்கு நீங்கள் அற்புதங்களை செய்யணும். உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். நான் வேதத்தை படிக்கும்போது நீங்கள் என்னோடு கூட பேசணும். உங்களுடைய வார்த்தை
வார்த்தை எனக்குள்ள அற்புதங்களை செய்கிறதாய் காணப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை விசுவாசத்தில் நடத்தணும், விசுவாசம் நடத்தணும், புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. என் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறதுக்கான ஆண்டவரை எதுக்கு காத்திருக்கணும், அதில் நீ அற்புதங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பாமுக்கு, ஸ்தோத்திரம் ஏசப்பாமுக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எந்த காரியத்துக்காக காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அதை நிறைவேற்றுவீராக, இந்த நாட்களில் கர்த்தர் நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால உலகத்தை உண்டாக்கினவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே. அந்த வார்த்தையினால நான் காத்திருக்கிற காரியத்தை ஆண்டவரே அற்புதங்களை செய்வதாக ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. இந்த நாட்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதற்கு காத்திருக்காங்களோ அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய பலனை, ஒரு புதிய ஆண்டவரே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு உற்சாகத்தை இந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி எது குறித்தும் கவலைப்படாமல் நீர் ஒருவர் இருக்கிறீர், நீர் நிறைவேற்றப் போகிறீர் என்பதை இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் இந்த நேரத்தில் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பும். கர்த்தர் சீக்கிரத்தில் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ செய்கிற அற்புதம் ஆண்டவரே அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தர் அப்படி கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்தாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேல் ஆமேல். எல்லாரும் எளிமை நின்று, எல்லாரும் எளிமை நின்று நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்து முடிக்கப் போகிறோம். சங்கீதம் 103 அதிகாரம், சங்கீதம் 103 அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தை அறிக்கை செய்வோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.